ஸ்ரீலங்கா ஞானிஸ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் கபில சந்திரசேன அண்மையில் மர்மமாக உயிரிழந்துள்ளார். அவர் உயிரிழந்த இடத்திலிருந்த சிசிடிவி கேமராக்கள் இயங்கு நிலையில் இருந்த போதும் அவற்றில் இந்த காட்சிகளும் பதிவாகவில்லை. மே மாதம் 14ஆம் திகதியான இன்றைய தினம் இந்த மரணம் தொடர்பான விசாரணைகள் மற்றும் சாட்சி பதிவுகள் இடம்பெற்றன. இந்த சாட்சி பதிவுகள் கோட்டை நீதவான் நீதிமன்றில் நடைபெற்றது. இதன்போதே குற்றத்தடுப்பு பிரிவு மேற்கண்ட தகவலை நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது. இன்றைய தினம் 6 சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளித்தனர். முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன, முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் இல்லத்திலேயே உயிரிழந்துள்ளார். அந்த இல்லத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவை இயங்கு நிலையில் இருந்த போதிலும் நீண்ட காலமாக அதில் காட்சிகள் எவையும் பதிவு செய்யப்படவில்லை என கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதவானுக்கு தெரிவித்தனர். இதனால் மரணம் நிகழ்ந்த இடத்தின் காட்சிகள் எவையும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை. எனினும் உயிரிழந்தவர் தங்கியிருந்த இல்லத்துக்கு செல்லும் மற்றும் வெளியேறும் வழிகளை கொண்ட அயல் வீடுகளின் சிசிடிவி பதிவுகள் அனைத்தும் போலீசாரால் பெறப்பட்டுள்ளன என்றும் விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். கடந்த மே மாதம் 12ஆம் திகதி நீதிமன்ற அனுமதியுடன் உயிரிழந்தவருக்கு சொந்தமான மற்றொரு இல்லத்தில் போலீசார் சோதனை நடத்தினர். இதன்போது அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட மடிக்கணினி மற்றும் சில முக்கிய ஆவணங்கள் இன்றைய வழக்கு விசாரணையின் போது மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. இவ்வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர்.